புத்திசாலித்தனமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சில பேர் கேட்கிற கேள்வி தான் கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சான்னு கேட்பாங்க. உண்மையை சொல்ல போனா இதுக்கான சரியான பதில் இந்த கேள்வி கேட்கிறவங்களுக்கே தெரியாது. ஏன் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு கூட தான் தெரியாது. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேணாம். இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச பிறகு இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த உலகத்திலே முதல்ல கடல்ல வாழும் உயிரினம் தான் உருவானது. அதோட பரிணாம வளர்ச்சியா தான் ஒரு சில நிலத்துல வாழும் உயிரினமும் உருவானது. ஃபர்ஸ்ட் பரிணாம வளர்ச்சினா என்னன்னு பார்ப்போம். ஒரு உயிரினம் அது வாழ்வதற்கு ஏற்ற இடத்திற்கும் உணவிற்கும் ஏற்ப அதோட உடலமைப்பை மாற்றிக்கொள்ளும். இது ஒரு வருஷத்துல நடக்கிறது கிடையாது. பல கோடி வருஷத்துக்கு பிறகுதான் இந்த பரிணாம வளர்ச்சியோட மாற்றம் தெரியும். நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களோட வளர்ச்சியை கண்ணால பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது ஒரு சில வருஷங்களுக்கு பிறகுதான் நம்மளோட வளர்ச்சியை பார்க்க முடியும். அப்படிதான் இந்த பரிணாம வளர்ச்சியும். நம்ம எப்படி குரங்கு தனியா மனிதன் தனியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோமோ அதே மாதிரி தான் ஒரு வகையான பறவையோட பரிணாம வளர்ச்சியால தான் அந்த பறவை போட்ட முட்டையில இருந்து கோழி உருவானது. அதனால கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சான்னு யாரு கேட்டாலும் அதுக்கு முட்டை தான் முதல்ல வந்துச்சுன்னு நீங்க தைரியமா சொல்லலாம்.